தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். நியூஸ் 7 தமிழுக்காக நான் தேவேந்திரன். துக்ளக் இதழின் 47வது ஆண்டு விழா சென்னையில் நடைபெற்றது. இந்த விழாவில் நடிகர் ரஜினிகாந்த், ஆடிட்டர் குருமூர்த்தி, நடன கலைஞர் பத்மா சுப்பிரமணியம் ஆகியோர் பங்கேற்று பேசினர். இதில் நடிகர் ரஜினிகாந்த் பேசியதை இப்போது காணலாம். ஜோசார் இல்லாத துக்ளக் ஆண்டு விழா, அதில் நான் பேச போகிறேன் அப்படின்னு சொல்லி நான் கனவு கூட எதிர்பார்க்கல, நினைக்கவே இல்லை. கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது. அட் த சேம் டைம் துக்ளக் வாசகர்கள் ரொம்ப அறிவார்ந்தவர்கள், விஷயம் தெரிந்தவர்கள், அறிவாளிகள். அவர் மத்தியில் நான் பேச போகிறேங்கிற ஒரு தயக்கமும் எனக்கு இருக்குது. நான் வாழ்க்கையில் பெருமைப்படுற விஷயங்க ஒரு 3 நாள் இருக்குது. ஒன்று, எனக்கு அமைஞ்ச ஆன்மீக குருக்கள் பற்றி நினைச்சு நான் பெருமைப்படுறேன். 2வது, கே. பாலச்சந்தர் சார் அவர்களால் தமிழக திரையுலகத்துக்கு நடிகனாக நான் அறிமுகப்படுத்தப்பட்டதை பற்றி நினச்சி நான் பெருமைப்படுறேன். 3வது, பெரிய அழகோ அறிவோ டேலண்ட்டோ இல்லைனாலும் தமிழக மக்கள் எனக்கு கொடுக்குற அந்த நினைச்சி நான் பெருமைப்படுறேன். 4வது, ஜோசார் மாதிரி ஒரு அறிவாளி என்னுடைய நண்பராக இருந்தார் அப்படிங்கிறத நினச்சி என்னை நானே பெருமைப்பட்டுக் கொள்கிறேன். எனக்கும் ஜோசாருக்கும் வயசுலேயோ அறிவிலையோ எக்ஸ்பீரியன்ஸ்லேயோ எந்த விதத்துலேயும் சம்மந்தமே கிடையாது. ஏணி போட்டால் கூட எட்டாது. இருந்தால் கூட அவர் அந்த அவ்வளோ அப்படி அறிவாளி என் கூட மணிக்கணக்கில் பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லும்போது என்னை முதுக நானே தட்டிப்பேன். அவர் ஒரு சிங்கம் மாதிரி இருந்த ஒரு மனிதர். ஒரு 1-2 ஆண்டு காலம் உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு அவர் உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது அவரை பார்க்கும்போது மனசு ரொம்ப கஷ்டப்படும், ரொம்ப வேதனைப்படும். அவர் கஷ்டப்படுறதை பார்த்து மறைஞ்ச முதலமைச்சர் புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் இது ஜோசாரியா கிட்டே சொன்னது. அவரை பார்க்க போகும்போது சொல்லியிருக்காரு, ஜோதம் நான் இருக்கிற வரைக்கும் நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி. அதுக்கு நான் இருப்பேன்னு சொன்னாங்க. அதே மாதிரி அவர் இருக்கிற வரைக்கும் ஜோசார் இருந்தார். அவர் மறைஞ்ச உடனே சில மணி நேரங்களே அவரை மறைஞ்சிட்டார். அவர் மறைஞ்சப்போ அவர் போய் பார்க்கும்போது எனக்கு பெரிய ஒரு வேதனையோ சோகமோ துக்கமோ ஏற்படலை. ஏன்னு சொன்னால் அப்படி என்னோட ப்ரிப்பேர் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் நாள் ஆக 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 அவர் நினைவு வரும் ஜாஸ்தியாக நாட்டில் நடக்கிற சில அசம்பாவித்தனம், சில அசாதாரண விஷயங்கள், பொலிட்டிக்கல் விஷயங்கள் நடக்கும்போது அவர் இருந்தால் எப்படி இருக்கும் நினைக்கும்போது மனசு கஷ்டமாக இருக்குது, வேதனையாக இருக்குது. அந்த இதில் தான் இங்கே நின்றுட்டு நான் பேசிகிட்டு இருக்கேன். அவர் தான் மணிக்கணக்கில் பேசுகிறார். அவர் பேசும்போது சில டைமில் ரொம்ப அறிவாளி, நஷ்டலே அறிவாளி சோவாக பேசுவார். சில டைமில் பத்திரிகையாளராக பேசுவார், சில நேரில் அரசியல்வாதியாக பேசுவார், சில நேரம் லாயராக பேசுவார், சில நேரங்களில் பாமர ஒரு இன்னசென்ட் அப்படி அப்பாவித்தனமாக கேள்வி கேட்டு பேசுவார். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் நம்ம பார்க்கவே முடியாது. அவர் இருக்கிற ஒரு நண்பர் ஃப்ரெண்ட் சர்க்கிள்னு சொன்னால் அசாதாரணம். பொலிட்டிஷியன்ஸ் மட்டும் இல்லை, கம்ப்ளீட் தொழிலதிபர்கள் இருந்து எங்கேருந்து எந்தென்னமோ. அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச படம், நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் சொன்னால் கண்டென்ட்மெண்ட். அவர் பணத்தை ஒரு பொருளாக மதிக்கவே இல்லை. அவருடைய நட்பு வட்டாரத்துக்கு அவரால் பயன்பட்டதே தெரியும், அவங்கள இவரை பயன்படுத்திக்கொள்ளவே இல்லை. அவ்வளோ பெரிய விஷயங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு சொன்னது சில விஷயங்கள் நான் சொல்லிதான் பிகாஸ் அவன் நண்பர் நடந்த விஷயம். IPL அப்போ தான் பேச்சு நடக்கிறது. எல்லா விஷயம் அவருக்கு வந்துடும், வேறு வேறு விஷயங்கள் வந்துடும். IPL அப்போ தான் நடக்கிறது. அப்போ என்கிட்ட சொன்னாங்க, ரஜினி இந்த IPL ரொம்ப பெருசாக வருதுன்னு தோணுது எனக்கு, இந்த சென்னை டீம் நீ ஏன் வாங்கக்கூடாது சார். இப்போ இருக்கிற மேட்சே பார்க்க மாட்டாங்க, அந்த மேட்ச் இந்த மேட்ச் அது இதுன்னு போட்டு இதில் எங்கே சார் நமக்குள்ளே சரி போட்டுக்கிறது மேட்ச் பண்ணுறது ஸ்டேட் டு ஸ்டேட் யார் ஜெயிக்க போகிறாங்க. இல்லை சார் நான் சொல்லிட்டேன், நீங்கள் பார்த்துக்குங்க. அப்போ ஃபியூ லேக்ஸ் தாங்க இருந்தது, இப்போ பல 1000 கோடி. இந்த மாதிரி பல விஷயங்கள். ஸோ அவர் ஜோசார் பற்றி எப்படின்னா, அவர் அந்த நையாடித்தனம், அந்த ஒரு காமெடி, அந்த டைமிங் அதெல்லாம் அவர் நினச்சி பார்க்கறது கிடையாதுங்க. அவர் அதை தேடி பண்ண மாட்டாங்க. அந்த முடியில்லாத மண்டையில் தானாக கொட்டும். அது அவையார் இளம் வயதிலேயே வர கொடுத்த மாதிரி நீ முதுமை ஆகிடுன்னு சொல்கிற மாதிரி ஆண்டவன் முடியே கொட்டாமல் இருக்கணும், வயசே தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அது மெடிக்கல்லையும் நீங்கள் என்ன ஒரு கெமிக்கல் இம்பேலன்ஸ் என்ன சொன்னால் கூட எனக்கு என்ன ஒரு டிவைன் இன்டர்வென்ஷனுங்கிறது தான் என்னுடைய ஃபீலிங்.
சார் என்கிட்ட வந்து வார்த்தை சொன்னாங்க, இது வந்து நான் எப்படி அணுகிறேன்னு சொன்னால், முதல்ல வந்துட்டு ஒரு விஷயத்தை நான் முடிக்கணும். அந்த விஷயத்தை வந்து முடிக்கிறதுக்கு எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு கதை சொன்னார், இது எதாவது வெளியே சொல்லுவேன், இதெல்லாம் என்ன சார் சொல்லிக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. இல்லை நான் எங்கேயாவது சொல்லிட்டான்னு சொன்னேன். நீங்கள் சொல்லுவீங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போது அதை சொல்கிறேன். ஒருத்தருக்கு வந்து உடம்பு சரியில்லை, ஒரு நோயாளி, இரும்பு நோயாளி, இரும்பல் வந்துகிட்டே இருக்கும். பட் தயிர் மட்டும் விட மாட்டேங்கிறாங்க. தயிர் யார் வந்து வந்தால் கூட, டாக்டர் வந்தால் கூட என்ன மெடிசன் வேணும் சொல்லுங்கள், நான் தயிர் மட்டும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு. சரி, ஒரு தயிர் விட மாட்டார், இருமல் போகாது. ஸோ ஒரு டாக்டர் வந்தார், சிவமாரி டாக்டர் வந்தார். வந்த உடனே இங்கே வந்து நீங்கள் வந்து தயிர் மட்டும் நோணும் அப்படி சொல்லக்கூடாது. சரி, ஓகே, யார் சொன்னாங்க? நான் தயிர் சாப்பிடணும்னு சொல்ல வந்தேன். என்ன சொல்கிறீங்க? நல்லா சாப்பிடுங்க, இந்த மெடிசன் எடுத்துங்க, தயிர் நல்லா சாப்பிடுங்க, அது நிறைய பலன்கள் இருக்குது. என்ன பலன்கள் இருக்குது? முதல்ல வந்து எங்கள் வீட்டுக்கு திருட வர மாட்டான். ஏன்னா நைட்டில் இரும்பிட்டே இருப்பீங்க இல்லையா, திருட வரலாம். ரெண்டாவது வந்து வருவது, வீட்டுக்கு வரும்போது பார்த்தா நிறைய தெரு நாய்கள் இருக்குது. எந்த நாய் உங்ககிட்டயே வராது. ஏன், எப்படி? ஏன்னா உடம்பு முடியாது, வீக் ஆகிட்ட, கோல் ஒன்றுக்கிட்டு தான் போகணும். அப்போ எந்த நாய்க்கிட்ட வரும்? மூணாவது, உனக்கு முதுமையே வராது. எப்படி? அதுக்கு முன்னாலே செத்து போடுவேன். நீ தயிர் சாப்பிடு. யோ போயா, நோ தயிர் அப்படி. ஸோ விஷயத்தை வந்து அது எப்படி சொல்கிறது, அது வந்து ஈவன் சினிமா இண்டஸ்ட்ரியில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அவரை பற்றி சொல்கிறதுக்கு என்ன டைம் இருக்கா இல்லைன்னு தெரியல. எம்ஜிஆர் மறைஞ்ச பரிசு எம்ஜிஆர் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல நண்பர்கள். ரொம்ப அது வந்து ஷூட்டிங்கில் சார் ஷூட்டிங் இல்லைன்னு சொன்னால் கூட எம்ஜிஆர் சார் வந்து ஒரு சீனில் போடுங்கன்னு சொல்லி அவர்கிட்ட ஜாலியாக வந்து பேசிகிட்டே இருப்பாங்க. அப்போ தான் வந்து ஒரு தொகலுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ண பீரியட். அப்போ வந்து மாட்டுக்கார வீரன் அப்படின்னு சொல்லிட்டு நீலகண்டன் டைரக்ட் பண்ண ஒரு படம் வந்து அவர் பண்ணது சூப்பர் டூப்பராக போயிட்டுருக்கு. அந்த டயத்தில் வந்து தொகலக்கில் வந்துட்டு எம்ஜிஆர் சாரை பற்றி ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணி விமர்சனம் பண்ணி சார் எழுதுகிட்டே இருந்தார். அது எம்ஜிஆரே பெருசாக கண்டுக்கல. பட் நீலகண்டன் ரொம்ப கோபம். வேறே ஒரு ஷூட்டிங்கில் வந்துட்டு அவர் சார் உட்காந்துருக்காரு, இப்போ எம்ஜிஆர் அங்கே உட்காந்துருக்காரு. கேட்டு எதாச்சோ உங்கள் பத்திரிக்கை நல்லா போகுது, சர்க்குலேஷன் நல்லா போகுது. இன்னொரு பத்திரிக்கை இருக்குது, அது தரம் எப்படி? அது ரொம்ப நல்லா தரும், சர்க்குலேஷன் நம்மளோட கம்மி தான். இன்னொரு பத்திரிக்கை இருக்குது, அது எப்படி? நல்ல பத்திரிக்கை தானே, அது நல்ல பத்திரிக்கை, சர்க்குலேஷன் நம்ம தொகலோட கம்மி தான். இன்னொன்று இப்படியே சொல்லிட்டு, அது எப்படி நல்ல பத்திரிக்கை எல்லாம் வந்து அவ்வளோ சர்க்குலேஷன் இல்லை, உங்கள் பத்திரிக்கை சர்க்குலேஷன் நல்லா இருக்கு அப்படி சொன்ன சார் சொன்னாங்க. இது என்னங்க ஆச்சரியம், நல்ல படங்கள்லாம் ஓடாது, மாட்டுக்காரன் பேர் ஓடிட்டு இருக்கு. இன்னொரு இன்சிடென்ட்டு சார் வந்து என்கிட்ட சொன்னது, அப்போ தான் அந்த முடி குட்டி போயிட்டு யாருக்கும் நிறைய தெரியல, ஒரு விக் வச்சுருந்தாங்க. ஒரு விக் வச்சுட்டு இருக்கும்போது ஒரு டப்பிங் வந்து பேசிகிட்டு இருக்காங்க எம்ஜிஆர் சார், இன்னொரு ஹீரோயின் சார். டப்பிங் பேசும்போது எம்ஜிஆர் அந்த ஹீரோயினுக்கு ஒரு வந்து சிக்னல் கொடுக்குறாங்க, கேளுன்னு சொல்லிட்டு. அவர் கேட்குறாங்க, சார் கொஞ்சம் விக் எடுங்க, தலைவருக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது சார் கவனிச்சுட்டு, நான் விக் எடுக்கிறேன், அவர் தொப்பி எடுக்க சொல்லுங்க. சிவாஜி சார் டீச்சர் பி மாதவன் அது சொன்னாங்க. சிவாஜி சார் தம் அடிக்கிறாங்க. பி மாதவன் சொன்னாங்க, நீங்கள் வந்து சிவாஜி சார் தம் மட்டும் அடிக்காதீங்க, அவர் அடிக்கிறாரு, அது ஓகே, நீ வந்து பண்ணாத. சரி, நான் ஒன்று பண்ணுறேங்க, நான் டெஃபினெட்லி அவர் முன்னாலே நான் வந்து சிகரெட் பற்ற வைக்க மாட்டேன். பட் நான் சிகரெட் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவர் வந்தால் கீழே எடுத்து போட மாட்டேன். இது சிவாஜி சார் தெரிஞ்சிருக்கு. அவர் வந்த உடனே இருக்கானா, சிகரெட் சாப்பிட்டுட்டு இருக்கானா, அவன் சிகரெட் சாப்பிட்ட பிறகு நான் உள்ளே வர்றேன், இங்கே வீட்டு அது முடிச்சு தான் அவர் வந்து உள்ளே போவார். இந்த மாதிரி அவர் வந்து ஒரு விகடகவி. அவரை வந்து அவருக்கு வந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா, நான் தமிழ்நாட்டில் வந்து அவர்கிட்ட போகாத அரசியல்வாதிகளே கிடையாது. அவர்கிட்ட வந்துட்டு அவருடைய ஒப்பீனியன், அவருடைய கருத்து கேட்காத அரசியல்வாதிகளே கிடையாது. அது எல்லாருக்கும் தெரியும். சரி, அது தமிழ்நாட்டில் ஓகே தெரியும். இந்த பத்திரிக்கை வந்து உண்மை ஒத்துக்கு ரொம்ப பெரிய சர்க்குலேஷன் இருக்கிற பத்திரிக்கைன்னு சொல்ல முடியாது. இவர் வந்து ஒரு பெரிய நேஷ்னல் பேப்பர்ஸில் எல்லாம் வந்துட்டு ஒரு காலமிஸ்ட்டாக எழுதுனாங்க, பெருசாக பிடிச்சி பண்ணாங்க, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இருந்தாலும் முரார்ஜி தேசாயிலிருந்து, சந்திரசேகர்லேருந்து, வாஜ்பாயிலிருந்து, அத்வானியிலிருந்து நம்ம மோடி சார் வரைக்கும் அவருடைய நல்ல நண்பர் எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை, அவரால் சால்வ் பண்ண முடியாது, சரியான இன்ஃபர்மேஷன் லிஸ்டிங் கிடைக்கலன்னா சார் கிட்ட தான் கேட்பார். ஏன்னா அவர் சொன்னால் கரெக்டாக இருக்கும், ஒரு இதாக இருக்கும். இவ்வளோ பெரிய வந்து நம்ம ஏன் இத்தனை பேர் இருக்காங்க, இத்தனை பேர் வந்து இது பண்ணியிருக்காங்க சொன்னால் அவருடைய என்ன பலம் சொன்னால் ஒன்று தாங்க உண்மை.
உண்மைதான் அவருடைய ஸ்ட்ரென்த். காயா வாச்சா மனசா, உண்மைதான் யோசிப்பார், உண்மையே பேசினார், உண்மையை எழுதினார். அது தவிர வேறு ஒன்றும் கிடையாது. அந்த மாதிரி ஒரு உண்மையாக வாழ்ந்த ஒரு மனிதர், உண்மை கொண்ட ஒரு சக்தி. பட் இந்த உண்மையுடைய விலை என்ன? உன்னுடைய விலை தைரியம், நேர்மை, நாணயம், சுயநலம் இல்லாமல் இதெல்லாம் இருந்தால் தான் தைரியம் வரும். அந்த தைரியம் வந்த பேரும் புகழும் தானாக வரும். அந்த பேரும் புகழோடு அவர் இருந்து நம்மளை எல்லாரையும் சிந்திக்க வச்சிருக்காரு, ரசிக்க வச்சிருக்காரு. அவர்கிட்ட நம்ம கற்றுக்க வேண்டியது, நம்ம உண்மையே பேசி உண்மையே நடந்துக்கிட்டு உண்மையாக இருந்தால் மதிப்பும் மரியாதையும் சந்தோஷமும் ஏறும். அந்த பெரிய ஒரு மகான் அந்த விட்ட இடத்த நம்ம குருமூர்த்தி அவர்கள் விட்டுருக்காரு. குருமூர்த்தி ஒரு சாதாரண மனிதர் இல்லை. அவருடைய ஒரு ஜஸ்ட் ஒரு ஹவர்ஸ் இன்டர்வியூக்காக எத்தனையோ பெரிய ஆளுங்களை வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அவருடைய ஒரு கன்சல்டேஷன் 1 hour கன்சல்டேஷன் சம்பளம் கேட்டிங்க சொன்னால் மைகி விழுந்துருவீங்க. அவர் அவருடைய டைமை ஒதுக்கி இந்த பொறுப்பை ஏற்றுக்கிறது ரொம்ப சந்தோஷம். அட் த சேம் டைம் அஃப்கோர்ஸ் அவர் எழுதியிருக்காரு, இந்த ஒரிஜினாலிட்டி இமிட்டேஷன் இஸ் சூசைடல், பட் ஸ்டில் அந்த சோஸ்தாருடைய அந்த ஒரு சோஸ்தார் இருக்காருங்கிறது அங்கங்கே துகளத்தில் இருந்துகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது சொல்லி இந்த பத்திரிக்கை நீர்மொழி மறுபடியும் மொழி எல்லாமே முதல்ல சோஸ்தார் இருக்கும்போது எப்படி இருந்ததோ அப்படியே இன்னும் மேலே மேலே நம்மளை சிந்திக்க வைக்கணும், மகிழ வைக்கணும்னு சொல்லி அவர் ஆத்மா சாந்தி எழுதுகிறேன். நன்றி. துக்ளக் என்பது ஒரு திறந்தவெளி பல்கலைக்கழகம். இது போன்ற ஒரு பத்திரிகை, ஆசிரியர், வாசகர் கூட்டம், அதாவது இதை நேரடியான ஜனநாயக பத்திரிகை மாடல். இது போன்ற ஒரு மாடலை உருவாக்க வேண்டும் என்றால் மாதிரி ஒரு ஜீனியஸால் தான் அது முடியும். அவரை அந்த ஆண்டு பூரா எழுதிய கருத்துக்களை யார் வேண்டுமானாலும் எழுதி இது தவறு இது சரி என்று கூற முடியும். அவருக்கு அதை பதில் கூறுவார். இது மாதிரி ஒரு பத்திரிகை உலகத்தில் இல்லாத ஒரு உதாரணம். அதே போல் அரசியலில், அதே போல் ஆன்மீகத்துறையில் என்னை பார்த்து என்னோட பழக ஆரம்பித்த உடனேயே நீ தமிழ்நாட்டை விட்டு ஏன் விலகி இருக்கிறாய், தமிழ் பத்திரிகை உலகத்தை விட்டு ஏன் விலகி இருக்கிறாய் என்று கேட்டால் நான் சொன்னேன், அங்கே டெல்லியில் இருக்க பெரிய தாதாக்களோட சண்டை போடும்போது இந்த லோக்கல் ரவுடிஸோட சண்டை வேண்டாம் என்பதனால தான் நான் விலகி இருக்கிறேன் என்று கூறினேன். ஆனாலும் தமிழ் உலகுக்கு நீ உன்னை அறிமுகப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. ஏனென்றால் துக்ளக்கை பின்னால் யாராவது நடத்துவதற்கு ஒரு ஆளை நான் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றால் அதை உன்னைத்தான் மனதில் வைத்திருக்கிறேன் என்று அவர் கூறியது 1990 89. அந்த சமயத்தில் தான் அவருக்கு பங்குதாரரான ராம்நாத் கோயங்கா தான் எங்கள் 2 பேரையும் இணைத்தார். அவர் சொல்லுவார், ஷோ இஸ் அன் இன்டலெக்சுவல் கூண்டா அப்படிம்பார். ஏனென்றால் இந்த அறிவுஜீவிகளுக்கு யாருக்கும் முதுகெலும்பு இருக்காது. அவர் முதுகெலும்பு உள்ள மனிதன் மாத்திரம் அல்லாமல் தெருவில் இறங்கி சண்டை போடக்கூடியவரும் கூட. ஏனென்றால் ஒரு இடத்துல பின்வாங்கியது கிடையாது. ஒரு ரவுடி எழுந்து கத்தினால் திரும்ப இவர் கத்துவாரே தவிர அவன் ரவுடி, அவனோட நாம் பேச்சு வச்சுக்கூடாது அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. ஏனென்றால் ரஜினிகாந்த் அவர்கள் கூறியது போல ஒரு சாதாரணமான மனிதனுடைய குணமும் அவருக்கு இருந்தது. துக்ளக் ஆரம்பித்த காலம் இருண்ட காலம். அதாவது நாத்திகம் தலைவிரித்தாடி மறைமுகமாக தேச விரோத சிந்தனைகள் இந்த தமிழ்நாட்டில் வளர்ந்த போது துக்ளக் ஆரம்பிக்கப்பட்டது. சேலத்தில் நடந்த ஒரு ஆன்மீகத்துக்கு நேர்ந்த அவமானத்தை பிரசுரிக்கிறதுக்கு பத்திரிகைகள் எதுக்குமே முதுகெலும்பு இல்லை. தான் அந்த படத்தை எல்லாம் போட்டு அந்த அளவுக்கு கெடிபிடி இருந்த காலம். அப்போ கருணாநிதி அந்த பத்திரிகையை தடை செய்த உடனே கருணாநிதி தான் எங்களுக்கு சேல்ஸ் மேனேஜர் என்று அவர் அறிவித்தார். என்பது ஒரு சகாப்தம் மாத்திரமல்லாமல் எனக்கு தோன்றுவது இந்த தமிழ்நாட்டினுடைய வரலாறு, அரசியல் வரலாறு, ஆன்மீக வரலாறு நாம் எடுத்து பார்த்தோம் என்றால் அவர் எந்த அளவுக்கு இந்த தமிழ்நாட்டினுடைய மக்களுக்கு ஒரு சரியான திசையை காண்பித்திருக்கிறார் என்பதை நாம் எல்லோரும் சரியாக புரிந்து கொள்வதற்கு ஒரு பெரிய ஆய்வு தேவை. இது சாதாரணமாக இன்றைய நிலைமையை வைத்து பார்க்க முடியாது. அவர் எந்தெந்த காலகட்டத்தில் எந்தெந்த முடிவெடுத்திருக்கிறார் என்பதில் ஒன்று தான் நான் பார்த்தேன்.
அவருக்கு நாடு தான் முக்கியம், இந்த கலாச்சாரம் முக்கியம், பண்பு முக்கியம், பாரம்பரியம் முக்கியம், இந்த ஆன்மீகம் முக்கியம். இவையெல்லாம் கலந்தது தான் இந்த நாடு. இந்த நாடு அரசியல் மூலமாக உருவாக்கப்பட்ட நாடு அல்ல. இதற்கு பின்னணியில் பெரிய இந்த நாடு ரிஷிமுனிகள் நாடு என்பதை அவர் புரிந்து கொண்டிருந்தனால அவருக்கு நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் கூறியது மாதிரி, நம்ம விஸ்வநாதன் அவர்கள் கூறியது மாதிரி, தனிப்பட்ட நபர்கள் யார் இவர் நண்பர், அதற்காக நாம் இப்படி இருக்க வேண்டும், அவரை இப்படி துதிக்க வேண்டும் அப்படி என்று நினைத்தது கிடையாது. நாடு என்ன, நாட்டுக்கு தேவை என்ன என்பதை மாத்திரம் மனதில் வைத்து கட்சிகளோ அல்லது தலைவர்களோ இரண்டாம் பட்சம் என்பதனால தான் அவர் ஒரு முடிவெடுத்து அந்த கட்சி தவறு செய்தால் அந்த தவறை திருத்துவதற்காக யார் அவருடைய நண்பரோ அவரையே எதிர்த்து வேலை செய்து அவரை பதவியிலிருந்து இறக்குகிற அந்த திண்மை, அந்த தைரியம், அந்த சாதுரியம், அந்த அளவுக்கு புகழ், மக்களை திரட்டுகிற அந்த தன்மை இருக்கிறத, இதெல்லாம் சாதாரணமான விஷயம் இல்லை. அவர் எடிட்டர்னு கூறி அவரை குறைக்க முடியாது. தலைவர் என்று அவரை சொல்லி அவருடைய இன்டலெக்சுவல் கேப்பபிலிட்டிஸை குறைக்க முடியாது. இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு சகாப்தம். அவர் என்னை துக்ளக் எடிட்டர் ஆக வேண்டும் என்று கூறிய போதெல்லாம், இது நடக்காத விஷயம், இந்த பத்திரிக்கை உங்களுக்கு அப்புறம் நடக்காது, இதை பற்றி நீங்கள் கனவு காணாதீர்கள் என்று பல பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. துக்ளக் சோவோடு முடிந்துவிடும். ஆனால் சோ சொல்லுவார் இது நடக்கும். ஏன்னா இதுக்கு தேவை இருக்கிறது. துக்ளக் வாசகர்கள் உங்களை ஏற்றுக்கொள்வார்கள். இதை நான் விவரமாக எழுதியிருக்கிறேன். நான் சோக்கிட்ட சொல்லுவேன், நான் ரொம்ப சீரியஸ் பர்சன். நீங்கள் சீரியஸாகவே எந்த விஷயத்தையும் சொல்ல மாட்டீங்க. நீங்கள் நையாண்டித்தனமாக எந்த அளவுக்கு சொல்லி அவர்களுக்கு போதையை ஊட்டி இருக்கிறீர்கள், அதை என்னால் செய்யவே முடியாது என்று கூறி அதிலிருந்து விலகி வந்தபோது கூட கடைசியில் அந்த பொறுப்பை ஏற்பக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்தது. அந்த கட்டாயத்தின் மூலமாகத்தான் இன்றைக்கு உங்கள் எதிரில் சோவனுடைய சக்சஸராக, அதாவது அந்த தன்மை எனக்கு இல்லைன்னா கூட அந்த கடமையை செய்கிற அந்த உணர்வோடு நான் உங்கள் எதிரில் நிற்கிறேன். அவர் இந்த பத்திரிகையை எவ்வாறு பயன்படுத்தினார் என்பதைத்தான் நான் பார்க்க விரும்புகிறேன். சமுதாயத்திற்கும் நாட்டிற்கும் நல்லது நடக்க வேண்டும், நாட்டிலே நல்ல அரசுகள் அமைய வேண்டும், நாடாளுமன்றத்திலே சட்டமன்றத்திலே நல்லவை நடைபெற வேண்டும் என்பதிலே தான் அக்கறை காட்டினார்கள். இன்றைக்கு நாட்டிலே என்ன நடக்கிறது என்பதை விமர்சித்து கொண்டே இருந்தார்கள். இந்த 2-3 வாரமாக அதை பின்பற்றி திரு குருமூர்த்தி அவர்கள் மிகச்சிறப்பாக எழுதி கொண்டு வருவதை நான் பாராட்டுகிறேன். தொடர்ந்து துக்ளக் வாசகர்கள் அதற்கு துணை நிற்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய நாட்டிலே கட்சிகளே நமக்கு பிரச்சனையாக இருக்கின்றன. நீங்கள் எத்தனை பேருக்கு அது புரிஞ்சிருக்கோ இல்லையோ, வளர்ந்த ஜனநாயகம், மெச்சூர் டெமோக்ரஸி, வளர்ந்த நாடுகள் என்று எடுத்துக்கொண்டு பார்த்தீர்களானால் தி கிரேடல் ஆஃப் டெமோக்ரஸி என்று சொல்லப்படுவது இங்கிலாந்து, யூகே. அங்கே 3 கட்சிகள் தான். தி கிரேட்டஸ்ட் டெமோக்ரஸி என்று சொல்லப்படுகின்ற அமெரிக்காவில் 2 கட்சிகள் தான். இவர்களுக்கு பெர் கேபிட்டா இன்கம் $44,000 யூகேல, அமெரிக்காவில் $56,000. அங்கே 2 கட்சி தான். அடுத்து பெரிய ஜனநாயக நாடு ஆஸ்திரேலியா, அவருடைய தனிநபர் வருமானம் $51,000. அங்கே மொத்தம் 5 கட்சி தான். நாம் பெரிய ஜனநாயக நாடு சொல்லிக்கொள்வதிலே பெருமைப்படுகிறோம். தி லார்ஜஸ்ட் டெமோக்ரஸி ஆஃப் தி வேர்ல்டு. இங்கே எவ்வளவு கட்சிகள்னு யாரையாவது கேட்டுங்க, யாராலையும் சொல்ல முடியாது. போன மாத கணக்குப்படி 1800க்கு மேலே இருந்திருக்கு இந்தியாவில். தமிழ்நாட்டில் 150க்கு மேற்பட்ட கட்சிகள் இருக்கின்றன. கட்சிகள் இருப்பது தவறு என்று சொல்லவில்லை. ஆனால் என்ன நடக்கிறது என்பதே தெரியாமல் நான் பார்த்தேன். வரிசையாக 2-3 விஷயங்களில் பார்த்தேன். ஜல்லிக்கட்டில் அறிக்கைகளை பார்த்தேன். அதுக்கு முன்னால் இந்த பொங்கல் லீவை பற்றி பார்த்தேன். என்ன உண்மை என்று தெரியாமலே அறிக்கைகள் வெளியிடப்படுவது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. இதெல்லாம் நாட்டு வளர்ச்சிக்கு தடையாக போய்விடுமோ என்றும் ஒரு அச்சம், ஜனநாயகத்துக்கே இது எதிராக போய்விடுமோ என்ற பயமும் எனக்கு இருக்கிறது. நல்லவைகளை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை அரசியல் கட்சிகளுக்கும் இருக்கிறது. அதைவிட அதிகமாக பத்திரிகைகளுக்கும் தொலைக்காட்சிகளுக்கும் உள்ளன என்பதை நான் குறிப்பிட விரும்புகிறேன்.
அதைத்தான் வாழ்நாள் முழுவதும் சோ அவர்கள் செய்து கொண்டிருந்தார்.